அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி அன்னையின் பதிகத்தில் 7வது பாடலை பற்றியும் அதனுடைய விளக்கத்தை பற்றியும் பார்க்கலாம். மகரவார் குளர் மேல் அடர்ந்த குமிழ் மீதினில் மறைந்து வாழை துறந்து மைக்கயலை வேண்டினின் செங்கமல விழியருள் வரம்பெற்ற பேர்களன்றோ ஜெகம் முழுதும் ஒற்றை தனிக்குடை கவித்து மேல் சிங்காசனத்தில் ஒற்று செங்கோடு மணி நீதி முறைமையும் பெற்று மிகு திகிரி உலகாண்டு பின்பு புகர்முகத்து ஐராவத பாகராகி நிறை புத்தேகளில் வந்து போற்றி போகதே வேந்திரன் என புகழ விண்ணில் புலோமிசையோடும் சுகிப்பர் அகர முதலாதிவளர் ஆனந்த ரூபியே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று இந்த 7வது பாடலிலே அபிராமி பட்டர் அன்னையை நோக்கி பாடுகின்றார். சதா சர்வகாலமும் பெண்ணாசையிலேயே மூழ்கி பெண்களை பற்றியே நினைந்து உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காமல் அன்னையினுடைய அருட்கருணையை வியந்து சதா சர்வகாலமும் அவளுடைய நினைவிலேயே வாழ்ந்து 51 அச்சரங்களையும் கொண்ட அன்னையின் பீஜ மந்திரங்களை ஓதி காலையும் மாலையும் மன ஒருமையுடன் அன்னையை நோக்கி தவம் செய்து வந்தால் இந்த ஈனப்பிறவியை அன்னை ஒழித்து ஜென்மாதி ஜென்மமாக நாம் செய்த பாவ கர்மங்களையெல்லாம் நீக்கி நமக்கு ஒரு நல்ல பிறவா நிலை என்ற மோட்சத்தை கொடுப்பவளாக அன்னை இருக்கின்றாள். ஆகவே சதா சர்வகாலமும் எப்பொழுதும் அன்னையின் சிந்தனையிலே இருந்து அவளையே நினைத்து உருகி நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று ஒரு நல்ல உயர்கதிக்கு சென்று இந்திரனைப் போல வாழ்ந்து ஒரு நல்ல மோட்ச கதிக்கு செல்ல வேண்டும் என்று இப்பாடலிலே அன்னையை நோக்கி அபிராமி பட்டர் பிரான் அவர்கள் பாடுகிறார். நாமும் அவ்வாறே செய்வோம். நன்றி, வணக்கம்.